டிபென்ச்சர் பாண்ட் ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்னு தெரியும். ஆனா ஆக்சுவல் டிஃபரன்ஸ் என்ன? டீடைலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்றேன். நீங்க பேங்க்ல லோன் எடுத்தா பேங்க் உங்களுக்கு காசு கொடுக்கும். நீங்க இன்ட்ரெஸ்டோட திரும்ப பே பண்ணுவீங்க. இங்க அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது. நீங்க கம்பெனி ஆர் கவர்மெண்ட்க்கு காசு கொடுக்குறீங்க. அவங்க அந்த காசை லோனா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலா டிபென்ச்சர் ஆர் பாண்ட்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ வாட் இஸ் டிபென்ச்சர்னு பாப்போம். கம்பெனிக்கு காசு தேவை. அதனால பேங்க்ல லோன் எடுக்காம பப்ளிக் கிட்ட இருந்து காசு வாங்குது. அந்த லோன் டாக்குமெண்ட் தான் டிபென்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரைவேட் கம்பெனி 5 crores வேணும்னு டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுது. நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணா கம்பெனி உங்களுக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அடுத்து வாட் இஸ் பாண்ட்? கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு காசு வாங்குது. அதுக்கு பதிலா இஷ்யூ பண்ற டாக்குமெண்ட் தான் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ரோட் ப்ராஜெக்ட்க்கு பாண்ட் இஷ்யூ பண்ணுது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கவர்மெண்ட் கேரண்டி இருக்கறனால ரிஸ்க் கம்மி. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்களா? All bonds are debentures, but all debentures are not bonds. சிம்பிளான ரீசன் தான். பாண்டும் லோன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சோ டிபென்ச்சர் கேட்டகரிக்குள்ள வரும். ஆனா எல்லா டிபென்ச்சரும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது இல்ல. இப்போ உங்களுக்கு டிபென்ச்சர் வெர்சஸ் பாண்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஈஸியா காமர்ஸ் கான்செப்ட்ஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.